அப்ப நான் சொன்னது போல இந்த தர்பியா பாடநெறி எங்களோட குழந்தைகளுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு அவங்களோட வயசுக்கேற்ப அவங்களோட இந்த பகுதிகள் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு சரியான ஒரு பாடநெறியா ஒரு சிலபஸ் தொகுக்கப்பட்டு அதன் மூலமா சரியாக அவங்களோட பாஷையில கொடுக்கணுன்றதுதான் இந்த பாடநெறியோட நோக்கம். இதோட நோக்கம் என்னடா புள்ள வந்து சரியான தீனுள்ள சரியான பழக்க வழக்கங்கள் உள்ள பிரகாசமுள்ள எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும். இந்த 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 பயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமான்ல ஷைத்தானியத்துள்ள எல்லா தீய சக்திகளை விட்டும் தூரமாகி பிரகாசமான ரசூலுல்லாவுடைய சுண்ணாக்களை நோக்கின பாதையில புள்ள போகணும்ன்றதான் ஒரே ஒரு நோக்கம். வேற வேற எந்த நோக்கமும் அல்ல. அதுக்காகத்தான் இவ்வளோ ஒரு இது பாடம். இதுல வந்து நாங்க சுருக்கமாக என்னென்ன புள்ளாளுக்கு படிச்சு கொடுப்போம். இதுல வந்து முதலாவது என்ன விஷயம்னு சொன்னா, நாங்க வந்து இந்த பாடத்தை இந்த செக்ஷனை வந்து தர்பியாட செக்ஷனை ரெண்டு பகுதிகளா பிரிச்சுக்கிறோம். இந்த பாடநெறிய 2 பகுதி. ஒன்று வந்து 7 வயசுக்கு கீழுள்ளாக்கள், அதாவது கிரேட் 2க்கு கீழுள்ளாக்கள், நேசரி 4 வயசு 5 வயசு 6 வயசு இவங்க. அடுத்தது வந்து கிரேட் 2க்கு மேலுள்ளாக்கள் 3 4 5 6 இவங்க. சரியா? இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். அந்த 2க்கும் ஏற்றது போலதான் சிலபஸை போட்டிக்கிறோம். வேலைஞ்சா சிலபஸை போட்டிக்கிறோம். அதுல வந்து நாங்க வந்து அதாவது தேவையான முக்கியமா சின்ன புள்ளன்னு சொன்னா அத ரசூலுல்லா பத்தி உள்ள அறிமுகம், அல்லாஹ் பத்தி உள்ள அறிமுகம், அடுத்த வந்து நபிமாருடைய சம்பவங்கள் வரலாறுகளை அது ஒரு ஸ்டோரி மூலமாக அவங்களோட உள்ளத்துல பதியப்படுத்துறது. அடுத்தது உண்மை நான் இது சில உதாரணங்கள் தான் போட்டிக்கிறேன். முழு சிலபஸும் இங்க போட்டில்ல. விளைஞ்சா உண்மை பேசுறது, அடுத்தது வந்து பெற்றோர்களை மதிக்கிறது, இது போல நல்ல பண்புகள், வீட்டுக்கு வரக்குள்ள எப்படி வரணும், டொய்லெட்டுக்கு போகக்குள்ள எப்படி போகணும், சாப்பாடு கூட எப்படி சாப்பிடணும், இது போல உள்ள சின்ன சின்ன ஒழுக்கங்கள், அடிப்படையான துவாக்கள். விளைஞ்சா சின்ன சின்ன இப்ப உதாரணமா கிரேட் 1 கிரேட் 2 நேசரி புள்ளால் பாடமாக்குறதுக்கு சின்ன துவா கழிக்கிறேன். உதாரணத்துக்கு சாப்பிட்டு முடிஞ்சு யார் சரி கண்டா சலாம் செல்லணும். அதே போல சின்ன சின்ன இது போல விஷயங்களை வந்து அழகான முறையில ஒரு சிலபஸாக தொகுக்கப்பட்டு அழகான முறையில பாடங்கள் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல லெவல் 2ன்னு சொல்றது வந்து நான் சொன்னேனே கிரேட் 2 கிரேட் 3க்கு மேல் உள்ளாக்கள். இவங்களுக்கு வந்து சில சில அவங்களுடைய அந்த நாலேஜுக்கு ஏத்தது போல சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக போகும். உதாரணமாக வந்து அகீதாவுடைய சப்ஜெக்ட், நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள், ஷிர்க்குண்டா என்ன, அடுத்தது வந்து நபியுடைய சீராவை கொஞ்சம் இவங்களுக்கு ஆழமா கொஞ்சம் கொடுக்கணும். நாங்க சின்ன புள்ளாளிக்கு மக்கால பிறந்தாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் கூடுதலாக கொடுக்கணும். சில சின்ன சின்ன ஹதீஸ்கள் விளைஞ்சா தொழுகை வந்து முழுமையாக படிச்சு கொடுக்கப்படணும். தொழுகையினுடைய ஃபர்து, தொழுகையினுடைய ஷர்த்து, எப்ப தொழணும், எப்ப என்ன சரி ஆவினான் என்ன செய்யணும், தயமம், இது ஏன்னா 10 வயசுன்னு சொன்னா கட்டாயம் தொழு சம்பந்தமான அது தொழுகன்னு வரக்கூட நிறைய விஷயங்கள் உள்ளடங்கும். தொழுகாண்டு வரக்குள்ளே சூரா ஃபாத்திகாவுடைய விஷயங்கள், துளையுடைய ஷுரூத்துகள், அங்கல வுது சுத்தத்துடைய விஷயங்கள் நடக்கும். சுத்தம் எப்படி சுத்தம் செய்யணும், அடுத்தது வந்து சுத்தம் இல்லாம தொலையலா வுதுவுடைய விஷயங்கள், அடுத்தது வளமையா ஓதக்கூடிய அல்காறுகள், இப்படி சில பயிற்சிகள் இது போல விஷயம். அடுத்தது வந்து இவங்களுக்கும் வந்து நபிமாருடைய அதே போல சஹாபா பெண்மணிகளுடைய அந்த ஹிஸ்டரிகளை வந்து சுருக்கமா ஸ்டோரி இதுல. அடுத்தது வந்து சில சில கதைகள் மூலமாக, உதாரணமாக வந்து பொய்யினுடைய விபரீதம், இதுக்கு ஒரு கதை சொல்றேன். சின்ன பிள்ளைகளுக்கு கதைன்னு சொன்ன சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே கதைன்னு சொன்னா பிடிக்கும். அதனாலதான் குர்ஆன் நல்லா நிறைய விஷயங்களுக்கு வரலாறு பேசுறான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். கதைகள் சொல்றதுனால நிறைய படிப்பினை இருக்குது. அல்லாஹ் நிறைய பேசுறான். அதனால வந்து கதைன்னு சொல்றது பெரியாக்களுக்கு சின்ன பிள்ளைக்கு மிச்சம் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. இது போல அந்த அந்த பொய்ட விபரீதம், அல்லது வந்து நாங்க எப்பயும் பெற்றோரோட இறக்கமாயிக்கணும், இதை பத்தி ஒரு கதை, இப்படி ஒரு கதையை சொல்லி சொல்லுவாங்களே நீதின்னு சொல்லி அதுக்கு பின்னால வரும். இந்த கதை மூலமா புள்ள உங்களுக்கு என்ன விளங்குது, இந்த சப்ஜெக்ட் விளங்குது, இப்படி விளங்குது. சில நேரங்கள புள்ளாளுக்கு வீடியோஸ்களை மியூசிக் இல்லாத சில வீடியோஸ்களை போட்டு காட்டு எப்படித்தான் பாடங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு பயிற்சி தான் இந்த தர்பியா பாடத்துல வந்து
நாங்க ஃபுல்லா புள்ளாளுக்கு கொடுக்க போறோம். இப்ப இத வந்து நாங்க ஃபுல்லா அதாவது படிச்சு கொடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த புள்ளகளோட கனெக்ட் ஆகி இந்த உதாரணமாக வந்து இன்றைக்கு ஒரு துவாவை பாடமா கொடுத்தோம்னு சொன்னா அந்த புள்ள துவாவை பாடமாக்கிச்சா இல்லையா, கொடுக்குற ஹோம் ஒர்க்களை செய்ததா இல்லையா, இதை தனிப்பட்ட முறையில கவனிக்கிறதுக்கும் சில விஷயங்களை செஞ்சுக்கிறோம். அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து சாட்டர்டே சண்டேல தான் பாடங்கள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி வேற வேறையா பாடங்கள் நடக்கும். கிரேட் 3 கீழுள்ளாக்களுக்கு வேற, மேலுள்ளாக்களுக்கு வேற. சரியா? அப்ப அவங்கள ஒரு குரூப்ல எட் பண்ணி இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 10 பேரோ 15 பேரோ வைப்பாங்க. ஒரு மோலிமாவும் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஏனைய வீக் டேஸ்ல நீங்க சாட்டர்டே சண்டே என்ன படிக்கிறீங்களோ அதுக்குரிய பிராக்டிஸ் எல்லாம் நடக்கும். நடக்கும்னு சொன்னா ஹோம் ஒர்க் இருந்தா ஹோம் ஒர்க் செஞ்சு அனுப்பணும். துவா ஒன்று செஞ்சா துவாவா அதுல என்ன சார் உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த விஷயத்தை இன்னும் இன்னும் கொஞ்சம் கேட்டா நல்ல முடி இருந்தா அந்த குரூப்ல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மோலிமா என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி சும்மா சும்மா இது பேசுற மாதிரி நாங்க சும்மா யூடியூப்ல பாக்குற மாதிரி பாடங்கள் மட்டுமல்ல, அந்த புள்ளைகளை அடுத்த கட்டமாக அந்த புள்ளையோட முன்னேற்றத்துக்கு அந்த ஹோம் ஒர்க்களை திருத்துறதுக்கு என்னென்ன பயிற்சி முறை இருக்குது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதுல வந்து அழகான முறையில நடக்கும். அதே போல நான் சொன்னது போல வந்து துவா ஒன்றை கொடுத்தான்னு சொன்னா அதை மனப்பாடமாக்குற. உதாரணமாக பாத்ரூம் போக்க இன்னும் துவாத்தை ஓதணும். அப்ப அடுத்த கிளாஸுக்கு முன்னால் அந்த துவாவை பாடமாக்கணும். அதுக்குரிய சில கைடன்ஸ் கொடுப்போம், அதுக்குரிய சில வழிமுறைகள். அடுத்த தொழுக உதுவை வச்சு இது பிராக்டிக்கலான விஷயங்கள் இல்லைங்களா. இதை வந்து நாங்க இதை முறை படிச்சு கொடுத்துட்டு ஒரு புள்ள தொழுது அதை வீடியோ பண்ணி அதை அனுப்பணும். அதை மூலியமா பார்ப்பாங்க, பிறர்னா சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் தான் நாங்க அது அழகான முறையில சிலபஸ் ஒன்றை போட்டு சரியா ஒரு சிலபஸ் போட்டு நாங்க அந்த ஒரு ஒரு மூலியமா வந்து பாடம் நடத்தினதுக்கு பின்னால அந்த புள்ளைகளை கவனிக்கிறதுக்கு போல அப்படியெல்லாம் நாங்க ஐடியா பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து உண்மையிலேயே உங்களோட புள்ளைகளுடைய தீன் அதாவது குர்ஆன்ட விஷயம், இதுல குர்ஆன்ட விஷயம் ஒன்றும் இல்லை இன்க்ளூட் இல்லை. ஏண்டா குர்ஆன்ட விஷயம் எங்கள்ட்ட வேறையா உங்களுக்கு அப்படி படிக்கணும்னு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. வேறையா கோர்சஸ் இருக்குது. அது வந்து கிழமையில் 5 நாள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது இல்லாம நீங்க சார் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாய்க்கும் அல்லது வேற மதரசாக்கள் போறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் இந்த பாடங்கள் நடக்கும். இந்த தர்பியா பாடத்தை இது பண்றது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க இங்கதான் வந்து படிக்கோன்றது இல்ல, எங்க நீங்க எந்த ஒஸ்தாதிர போனாலும் எங்க பண்ணாலும் இந்த எல்லா விஷயத்தையும் கட்டாயம் புள்ளைகளுக்கு கொடுங்க. ஏன்னா சொன்னா எப்ப நீங்க புள்ளைகளுக்கு தீண்ட விஷயம் கொடுக்கப்படுமோ, குர்ஆன் கொடுக்கப்படுமோ, அப்பதான் இன்ஷா அல்லாஹ் எங்களோட புள்ளனுடைய பிரகாசமான எந்த விதமான சமூகம் ஒதுக்கக்கூடிய இழிவான செயல்கள் இல்லாத ஒரு 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 அழகான ஒரு எதிர்காலத்தை தக்குவா உள்ள ஈமான் உள்ள ஈமானிய இந்த வித தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு எதிர்காலத்தை எங்களோட பிள்ளைகள்கிட்ட பார்க்கலும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு பயங்கரமான காலத்தை வாழ்றோம். சும்மா இருந்தா பாருங்க, ரூம்ல வந்து இருட்டாக்க ஒரு முழுசா என்ன செய்யணும், லைட்டை ஆஃப் பண்ணா போதும் இருட்டாயிடும். லைட்டை வெளிச்சத்தை இல்லாமாக்கினா போதும் இருட்டாயிடும். இருட்டை கொண்டறணுமா சொல்லுங்க, இருட்டை கொண்டறணுமா தேவையில்ல. அதே போலே தீண்ட விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறையில காட்டப்படலான்னு சொன்னா, இந்த நல்ல ஒழுக்கங்கள் ஒரு புள்ளைக்கு கொடுக்கப்படலான்னு சொன்னா ஷைத்தானியத் யஹூதியத் ஷைத்தான பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் அப்படியே வந்து தொத்திடும். அதை அதுக்கு வேறையா போக தேவையில்ல. அவ்வளவு பயங்கரமான காலத்துல தான் நாங்க வாழ்றோம். அதனால தான் அதுக்கு தான் இவ்வளவு ஒரு அழகான ஒரு சிலபஸை நாங்க இவ்வளவு இதாக்கி இது பண்ணிக்கிறோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன புள்ளைகள் அதாவது கிரேட் 3 புள்ளைகளுக்கு கீழே உள்ள புள்ளைகளுக்கு மஹ்ரிபுக்கு முன்னால் உள்ள நேரம் 5 மணி அந்த டைம்லயும், பெரிய புள்ளைகளுக்கு மஹ்ரிபுக்கு பின்னால் உள்ள டைம் தான் நடக்கும். இது 3 மாசம் கோர்ஸ். 3 மாசத்துக்கான ஃபுல் கோர்ஸ் ஃபீ வந்து 5000 தான். வேற எந்த அட்மிஷன் ஃபீ அந்த ஃபீ ஒன்றுமே இல்லை. ஃபுல்லா 3 மாசம் உங்களுக்கு இன்ஷால்லா பாடங்கள் நடக்கும். சாட்டர்டே சண்டேன்னு சொல்லி 3 மாசம் வித் பிராக்டிகலோட ஃபுல்லா பாடங்கள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதோட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் சின்ன ஒரு எக்ஸாம் ஒன்று மாதிரி வெப்பம். எக்ஸாம்னு சொன்னா அந்த புள்ள அந்த பெரிய புள்ளைகளுக்கு அந்த அந்த பாயால சின்ன ஒரு எக்ஸாம் ஒன்று மாதிரி வச்சுட்டு அந்த புள்ளையால வச்சு லைவா வச்சு இன்ஷா அல்லாஹ் சர்டிஃபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்க அவங்களுக்கு தருவோம். டோட்டல் கோர்ஸ் ஃபீ 5000. சரியா, நீங்க வந்து ஒரே அடியாக கட்டுறதுன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க 4500 ரூபாய் கட்டினா போதும். 5000 ரூபாய் கட்ட தேவையில்ல. 500 டிஸ்கவுண்ட். அதே வந்து நீங்க உடச்சு கட்ட மேலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க 2500 ரூபாய் கட்டி கோர்ஸுக்கு சேரணும். அதுக்கு பின்னால 20 நாள் உள்ளுக்கு 25 நாள் உள்ளுக்கு அடுத்த 2500 ரூபாய் கட்டணும். அப்படி கட்ட மேலும் இதுதான் இந்த டீட்டெயில்ஸ்.
இன்ஷா அல்லாஹ் என்ன சரி டவுட் இருந்தான்னு சொன்னா அவங்களுக்கும் இப்ப கேட்டுக்கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.